எல்லாருக்கும் வணக்கம். ஐஎன்ஆர் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நேற்று எஃப்ஐஐடிஐ டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் 5600 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஐஐஸ் 5700 கோடி கிட்ட பை பண்ணி மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று மார்க்கெட்டில் நடந்த ரிக்கவரி அப்படிங்கிறது டிஐஐஸ் பையிங்னால தான் நடந்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ வரைக்குமே 61 பாயிண்ட் நெகட்டிவில் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு கவர்மெண்ட் சைடில் வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் வந்து நடக்குது. அந்த கேபினட் மீட்டிங்கில் எஃப்ஐஐஸோட செல்லிங்கை வந்து தடுக்கிறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உள்ளே கொண்டு வரத்துக்கும் வரி குறைப்பு, அது மட்டும் இல்லாமல் விதிகளில் வந்து தளர்வு, இது மாதிரியான விஷயங்களை வந்து செய்ய போகிறாங்க. அதுக்கான டிஸ்கஷன்ஸ் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து இருக்குது. ஸோ அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான முடிவுகளை வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். மார்க்கெட் தொடர்ந்து ப்ரெஷரில் இருக்குது. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ரொம்ப ஹையாக இருக்குது. ஒரு டைமில் $80 per பேரல் அப்படிங்கிற லெவலில் இருந்தது. $100 $125 per பேரல் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வந்து போயிருக்கு. இப்போ அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வார் சுச்சுவேஷனால க்ரூட் ஆயில் சப்ளை வந்து இன்னமும் ஸ்ட்ரெயின்லேயே வந்து தொடர்ந்துச்சு அப்படின்னா க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது $90 $115 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அது இந்தியாவோட இம்போர்ட் பில்லை வந்து ஹெவியாக வந்து பாதிக்கும். ரூபா மேலே ப்ரெஷர் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ போர் ஏதாவது கொஞ்சம் நிறுத்தம் வந்து நடந்தது அப்படின்னா தான் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் திரும்ப வந்து குறையும். $80 per பேரல் அப்படிங்கிற லெவலுக்கு திரும்ப போச்சு அப்படின்னா தான் அது இந்தியா மாதிரியான ஒரு வளரும் கண்ட்ரிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயமா வந்து இருக்கும். அடுத்து மோத்திலால் ஆஸ்வால் ஐடிசி குறித்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த February 2026 அதாவது ஜிஎஸ்டி 2.0 வந்து கவர்மெண்ட் ரோல் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் சிகரெட் மேலே இருக்கிற டாக்ஸஸ் அப்படிங்கிறது 60லிருந்து 65% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து ஐடிசி பியர் பண்ணணும் அப்படின்னா சிகரெட் காஸ்ட்டை 35% கிட்ட இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதை வந்து கேலிபரேட்டடாக தான் வந்து கம்பெனி வந்து பண்ணும். ஒரே டைமில் கஸ்டமருக்கு பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அதனால் அவங்க மார்க்கெட் ஷேரை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கள்ளச்சந்தையில் மார்க்கெட் அப்படிங்கிறது சிகரெட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமாகும் அப்படிங்கிறதையும் அந்த ரிப்போர்ட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடிசியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஷேரை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதே நேரத்தில் ப்ரைஸ் ஹைக்கையும் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் கேலிபரேட்டடாக தான் பண்ணுவாங்க. ஸோ இதனால் இந்த சிகரெட் மீதான டேக்ஸோட பாதிப்பு அப்படிங்கிறது அடுத்த ஃபினான்ஷியல் இயர் 27 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 27 சிகரெட்டில் இருந்து மட்டுமே வர ரெவன்யூ அப்படிங்கிறது 15% கீழே சரியறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ப்ராஃபிட்டுமே இந்த செக்மெண்ட்ல 19% வந்து டவுன் ஆகலாம். ஸோ ஐடிசியில் கரெக்ஷன் அப்படிங்கிறது தொடரும் அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட்ல இருந்து நமக்கு வந்து தெரியுது. இந்த ரிப்போர்ட்டை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாசிட்டிவா எஃப்எம்சிஜியில் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. பேப்பர் போர்ட்லேயுமே மார்ஜின்ஸ் வந்து ஓரளவு ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலுமே இந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாமே சிகரெட் பிஸ்னஸில் நடந்த அந்த ஏர்னிங் ப்ரெஷரை வந்து மேட்ச் பண்ண முடியல. ஸோ அதனால தான் ஷேரில் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்லேருந்து நமக்கு புரிகிற விஷயம் ஓவராலாக ஃபினான்ஷியல் இயர் 27லையுமே ஐடிசியில் ப்ரெஷர் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும். டேர்ன் அரவுண்ட் அப்படின்னு வரத்துக்கான காலம் அப்படிங்கிறது ஐடிசிக்கு இன்னும் அதிகமாகவே இருக்குது. ஸோ பொறுமையாக லாங் டேர்முக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் மந்த்லி இவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்தந்த ரேஞ்சில் ஒரு 5% 2% ட்ராப்பில் வந்து கொஞ்சம் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் ஐடிசியில் இப்போதைக்கு நம்ம வந்து அக்குமுலேட் பண்ண முடியும். அடுத்து லென்ஸ்கார்ட் சொல்யூஷன்ஸ் பற்றி ஒரு அப்டேட் இருக்குது. இந்த ஷேர் வந்து ஐபிஓ வரும்போதே நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் ஆனது 400 ரூபா கிட்ட லிஸ்ட் ஆச்சு. பட் ஆனால் அங்கேருந்து இப்போது 510 ரூபாய்க்கு மேலே வந்து ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த லென்ஸ்கார்ட் சொல்யூஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த ஜப்பானோட சாஃப்ட் பேங்க் அவங்களோட 3% ஸ்டேக்கை வந்து செல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்பயுமே இந்த ஷேரோட பிஇ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 181. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஹைலி ஓவர் வேல்யூட். ஸோ ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கரெக்ஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஷேரில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். இந்த செல் ஆஃப்க்கு அப்புறம் சாஃப்ட் பேங்கோட ஹோல்டிங் அப்படிங்கிறது 13%லேருந்து 10% வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட் பண்ணியிருக்காங்க.
அடுத்து ஐடி கம்பெனிஸ் பற்றி தொடர்ந்து நெகட்டிவாகவும் டீல்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்துட்டே இருக்கு. அதே சமயத்தில் ஆட்டோமேஷன், அதாவது ஏஐ ரிலேட்டட் அப்டேட்டை வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இவங்க எல்லாருமே ரீசன்ட் டைம்ஸில் நல்லாவே வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான டேட்டா பாயிண்டாக என்ன வந்திருக்கு அப்படின்னா, மைக்ரோசாஃப்டோட கோபைலட் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது வந்து அவங்களோட ஜெனரேட்டிவ் ஏஐ டூல். ஸோ அந்த லைசன்ஸை 3 லட்சம் லைசன்ஸ் வந்து கடந்த 6 மாசத்துல டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இவங்க எல்லாருமே வந்து வாங்கியிருக்காங்க, அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு இதுக்கு முன்னாடி 6 மாசம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 50,000 லைசன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 6 மடங்கு வந்து அவங்க ஏஐ யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஏஐயை உள்ளே கொண்டு வரதுல சீரியஸாக இருக்காங்க அப்படிங்கிறதுல இந்த டேட்டா பாயிண்ட் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ இதை கொண்டு வரதன் மூலமாக கம்பெனிஸோட ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது க்ரோ ஆகுது அப்படிங்கிறதையும் இந்த ரிப்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்ஃபோசிஸில் 2 நியூஸ் இருக்குது. ஒன்று, நார்வேல இருக்கிற டிஎன்பி பேங்கோட சேர்ந்து ஃபினான்ஷியல் கிரைம் பிளாட்ஃபார்மை வந்து மாடர்னைஸ் பண்ண போகிறாங்க ஏஐயை வந்து யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து இன்ஃபோசிஸ் சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்ஃபோசிஸோட ஒர்க்கர்ஸோட அந்த ஏஜ் கேலிபர் அப்படிங்கிறது ஒரு டிராஸ்டிக் சேஞ்சை வந்து பார்த்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இன்ஃபோசிஸில் 30 வயசு அதுக்கு கீழே இருக்கிறவங்க 50%, அது 31லேருந்து 50 இயர்ஸ்குள்ளே இருக்கிறவங்க 45% வந்து இருக்காங்க. அபவ் 50 இயர்ஸ் அப்படிங்கிறது 3.5% தான் இருக்காங்க. ஸோ 30 வருஷத்துக்கு கீழே இருக்கிறவங்க மட்டுமே 50% இருக்கிறது அப்படிங்கிறது வந்து 15 வருஷம் லோ. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஏஐ ரிலேட்டடான டெவலப்மெண்ட் நடக்க ஐடி கம்பெனிஸ் எல்லாமே ஃப்ரெஷர்ஸை விட எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை தான் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. அதனால தான் 31லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த பீப்புளோட பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது இன்ஃபோசிஸில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஐடி செக்டர்லையுமே இந்த ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து சைடஸ் லைஃப் சயின்சஸ், அதை பற்றி பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இந்த ஷேரை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கம்பெனியோட புது லான்ச்சஸ் இந்தியாவில் அவங்களோட லோக்கல் டொமஸ்டிக் பிஸ்னஸ் க்ரோத் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் 27லையும் நல்ல ஒரு கண்டினியூ ஆகும். ஸோ இந்த ஷேரோட ஒரு ஃபியூச்சர் அப்படிங்கிறது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷேரை நம்ம முன்னாடி அக்குமுலேஷன் அப்படிங்கிறத நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். எப்பெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஷேரில் வந்து ஒரு ட்ராப் வருதோ அப்போல்லாம் கொஞ்சம் குவான்டிட்டியாக வந்து இந்த ஷேரை நான் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து மே மாதம் 2 வீலர் சேல்ஸோட டேட்டா வந்து வந்திருக்கு. டேட்டா வந்து சூப்பராகவே வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ டொமஸ்டிக் டிமாண்ட் அப்படிங்கிறது 2 வீலர் மார்க்கெட்லேயுமே நல்லா இருக்கு. அதுலேயும் டிவிஎஸ் மோட்டார் இயர் ஆன் இயர் 24% அவங்க சேல்ஸை வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. ஹீரோ மோட்டார் 10% ஹைக் பண்ணியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு 24% இயர் ஆன் இயர் அவங்களோட சேல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிவிஎஸ்ல ஒரு அப்டேட் வந்து இருக்கு. அவங்களோட நார்டன் அட்லஸ் அந்த மாடலை வந்து ஹொசூரில் அவங்க வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த நார்டன் அட்லஸ் எப்போ இந்தியாவில் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் 2 மாசத்துல வந்து அந்த மாடல் வந்து லான்ச் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியும் கம்பெனி வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேரில் இருக்கிற ஒரே ப்ராப்ளம், பிஇ வந்து 50 பிஇ இருக்குது. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து ஹீரோ ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் ரிலேட்டட் லான்ச்சை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ், அதுக்கப்புறம் ஹெச்எஃப் டியூலக்ஸ். ஸோ இது ரெண்டுமே எத்தனால் வந்து 20%க்கு மேலே 80% வரைக்கும் பெட்ரோலில் கலந்தாலுமே ஒர்க் ஆகிற 2 வேரியண்ட். ஸோ இதை லோட் அவுட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹீரோவில் இருக்கிற எல்லா பைக்ஸ்லையுமே இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வேரியண்ட்டை வந்து நாங்கள் ரோல் அவுட் பண்ண போகிறோம் அடுத்த 2 வருஷத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாம் நேற்று வீடியோவில் தான் பார்த்தோம், மாருதி வந்து கார்லையுமே 100% எத்தனால வந்து யூஸ் பண்ணுற அந்த லான்ச்சுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஆட்டோ கம்பெனிஸ் பண்ணுறதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, பெட்ரோலில் எத்தனால கலக்கிறது அப்படிங்கிறத கவர்மெண்ட் இன்னும் அதிகமாக தான் பண்ண போகிறாங்க. 20%லேருந்து 25% அப்படிங்கிற லெவலுக்கு வந்து போயிருக்காங்க. பட் ஆனால் அங்கேருந்து இது 50% வரைக்கும் அதுக்கு மேலேயும் போகும் அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனிஸோட ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியப்படுத்துது. அடுத்து எலக்ட்ரிக் பஸ் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜேபிஎம் ஆட்டோ மே மாதம் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவோட எலக்ட்ரிக் பஸ் மார்க்கெட்டில் 49% வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷேர் வந்து இன்னைக்கும் 4% ஏறி இருக்கு. நேற்று வந்து 3% அப்பாக்கி தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதே மாதிரி இன்னொரு இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி இந்த ஒலக்ட்ரா கிரீன் டெக் அப்படிங்கிறது, இந்த 2 ஷேருமே அப்பானத்துக்கான காரணம், டெல்லியில் வந்து 5000 கோடிக்கு ஓல்டு ட்ரக் அண்ட் பஸ்ஸஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கான்ட்ராக்ட் எல்லாமே இந்த 2 கம்பெனிக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த 2 ஷேருமே அப்பாக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த 2 ஷேர்லையும் இருக்கிற ப்ராப்ளம் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது தான். பிஇ வந்து 60 பிஇக்கு மேலே வந்து இருக்கு.
அடுத்து செபி வந்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் ப்ரமோட்டரை வந்து 3 வருஷத்துக்கு எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடை பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட சிஎம்டியான ராஜேஷ் மேத்தா வந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி ரெவன்யூ வந்து பண்ணதா கணக்கு வந்து காட்டியிருக்காரு. ஸோ இந்த ஷேர் வந்து கடந்த 3 வருஷத்தில் 80% கிட்ட கரெக்டாக இருக்குது. ஆல்ரெடி இந்த ஷேரில் அக்கௌண்டிங் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது அப்பப்போ நியூஸில் வந்து வந்துட்டு இருந்தது. இப்போ செபியே வந்து இதை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட். இன்னைக்கு இந்த ஷேர் லோயர் சர்க்யூட்டில் தான் இருக்குது. இதில் வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு கம்பெனியில் எல்ஐசி கிட்ட 10% ஸ்டேக் வந்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸில் இருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 14% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு டிஐஎஸ் எஃப்ஐஎஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஒரு கம்பெனிலேயே இந்த மாதிரியான ஒரு அலிகேஷன் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் வந்து கவனமாக இருக்கணும், அந்த ப்ரமோட்டரோட இன்டெகிரிட்டிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஷேர் திரும்ப லோயர் சர்க்யூட்டில் தான் வந்து அடுத்தடுத்த நாட்களுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து அமெரிக்காவில் பெரிய பெரிய கம்பெனிஸ், அதாவது ஏஐ ரிலேட்டட் இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஐபிஓஸை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வர பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அவங்களோட ஐபிஓ வந்து இந்த வாரம் வரப்போகுது. ஐபிஓ ப்ரைஸாக $135 பர் ஷேர் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. $75 பில்லியன் வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க. வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா $1.75 ட்ரில்லியன். இதோட பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 80 பிஇ கிட்ட இருக்கு. நமக்கு 80 பிஇ அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அமெரிக்கன் கம்பெனிஸில் 80 பிஇ அப்படிங்கிறது ரொம்ப ஹை வேல்யூவேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிஸ் இவ்வளோ மார்க்கெட் கேப்பில் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா இது நாஸ்டாக் உள்ள போகும். ஸோ இந்த மாதிரியான அடுத்து ஓப்பன்ஏஐ, ஆந்த்ரோபிக் இவங்க எல்லாருமே ஐபிஓ வந்து ஹையர் வேல்யூவேஷனில் நாஸ்டாக் உள்ள என்ட்ரானாங்க அப்படின்னா ஓவராலாக நாஸ்டாக் இண்டெக்ஸே வந்து ஒரு காஸ்ட்லியான இண்டெக்ஸாக மாறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இந்தியாவில் எப்படி ஜொமேட்டோ, பிஎஸ்சி இந்த மாதிரியான ஷேர்ஸ் வந்து நிஃப்டி 50க்குள்ளே மார்க்கெட் கேப் இன்க்ரீஸ் ஆகி வரும்போது ஹையர் வேல்யூவேஷனில் வந்து நிஃப்டி 50யோட வேல்யூவேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்களோ அது அமெரிக்காலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அடுத்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த ட்ரேட் டீல் சம்மந்தமாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. செர்ஜியோ கோர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 99% ட்ரேட் டீல் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் 1% டெக்னிக்கல் ஹர்டல்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நானும் இந்தியாவோட மினிஸ்டரும் வந்து மீட் பண்ணி பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரேட் டீல் ரிலேட்டடாக என்ன வந்து அப்டேட் வருது, நேற்று நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த 12.5% அடிஷ்னல் டேரிஃப் அந்த ஃபோர்ஸ் லேபருக்காக வந்து போட போகிறாங்களா இந்தியா மேலே அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த டீலோட டைரக்ஷன் அப்படிங்கிறது போகும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் தொடர்ந்து வீக்காக தான் இருக்குது. ஸோ எங்கெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, வேல்யூ இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பொறுமையாக தான் வந்து நம்ம பண்ண முடியும். ஏன்னா இந்த சரிவு அப்படிங்கிறது டெய்லி 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் ஆரம்பித்து மத்தியான நேரத்தில் திரும்ப வந்து டிஐஎஸ் பை பண்ணி க்ளோசிங்கில் ஒரு 50 பாயிண்ட் நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ். இன்னைக்கு ஈவினிங் வீடியோவில் மார்க்கெட்டில் நடந்த வேற சில கம்பெனிஸ் ரிலேட்டட் நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களையும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்சனலாக ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி சர்டிஃபிகேட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.